தமிழகத்தில் அரசு அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை பெறப்படவில்லை என மக்கள் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. போதிய பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என விஜயை அழைத்து ஆளுநர் விளக்கம். சென்னை பட்டினப்பாக்கம் கட்சி அலுவலகத்தில் சட்ட வல்லுநர்களுடன் தவேகா தலைவர் விஜய் தீவிர ஆலோசனை. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சந்தேகங்களை கேட்டறிகிறார். தமிழக பொறுப்பு ஆளுநர் அருளேகருடன் தலைமைச் செயலாளர் சாய்குமார், டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் சந்திப்பு. தவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் இன்னும் அழைப்பு விடுக்காத நிலையில் முக்கிய அதிகாரிகள் அவசர ஆலோசனை. பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு இன்னும் 6 இடங்கள் தேவைப்படும் நிலையில் சிபிஐ சிபிஎம் கட்சி அலுவலகத்திற்கு படையெடுத்த தவேகா நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் சண்முகத்தை சந்தித்து ஆதரவு கோரினார். ஆளுநர் சட்டப்படி எங்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும், அப்படி நடக்கவில்லை என்றால் பார்த்துக் கொள்ளலாம் என தவேகா இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் பேச்சு. என்டிஏ கூட்டணி கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தும் எண்ணம் இல்லை என்றும் திட்டவட்டம். உங்க எல்லாருக்கும் தெரியும், சட்டப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு கண்டிப்பாக ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக அவர் அழைக்க வேண்டும். அதற்கான கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வேற என்டிஏ கூட்டணியில் உள்ள ஏதாவது கட்சிகளுக்கு அழைப்பு ஏதாவது கொடுத்திருக்கீங்க? இல்லை, இது வரைக்கும் இல்லை. அதற்கான எண்ணமும் இல்லை. தவேகா தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆவதை ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்ப்பதாக சிடிஆர் நிர்மல்குமார் பேச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் ஆதரவை கோரிய நிலையில் கருத்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் அவசர ஆலோசனை. தமிழகத்தில் தவேகா ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் முக்கிய சந்திப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி பயணம். புதுச்சேரியில் உள்ள ரிசார்ட்டில் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேச்சுவார்த்தை. தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க ஆளுநர் இதுவரை அழைப்பு விடுக்காத விவகாரம். உச்சநீதிமன்றத்தை நாட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முடிவு என தகவல். சென்னை ஆளுநர் மாளிகை முன்பு திருப்பூர் மாவட்ட தவேகா நிர்வாகிகள் போராட்டம். விஜய்க்கு ஆளுநர் பதவி விரைவில் பிரமாணம் செய்து வைக்க கோரி முழக்கம். தவேகா தலைவர் விஜய்க்கு தமிழக ஆளுநரை எதிர்க்கும் துணிவு உள்ளதா என விசிக முதன்மை செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் கேள்வி. ஆளுநரை கண்டு விஜய் அஞ்சுவதாக கூறிய நிலையில் இதுவே திமுகவுக்கு இதே நிலை ஏற்பட்டிருந்தால் நடப்பதே வேறு என்றும் கருத்து. தவேகா ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்துவது அரசியல் அமைப்பிற்கு எதிரானது. ஆளுநரின் செயல் உள்நோக்கம் கொண்டது எனவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சாடல். பெரும்பான்மையை சட்டமன்றத்தில்தான் நிரூபிக்க வேண்டும், ராஜ்பவனில் அல்ல என உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்புக்கு மரியாதை கிடைத்தே ஆக வேண்டும் என கமல்ஹாசன் MP ஆவேசம்.
108 இடங்களில் வென்ற தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும். தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது மாநிலத்திற்கு நேரும் அவமானம், மக்களாட்சிக்கு ஏற்படும் சேதம் என கமல்ஹாசன் காட்டம். தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு பாஜக எந்த வகையிலும் தடுக்கவில்லை. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி பதிலடி. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. தாவேகா தரப்பிலிருந்து விசிகவிற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் முக்கிய ஆலோசனை என தகவல். தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பது தொடர்பாக கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி முடிவு. ஓரிரு நாட்களில் முடிவு எடுக்கப்படும் என விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். தனிப்பெரும் கட்சி என்கிற போது அவர் ஆட்சி அமைக்க கோருகிறார், ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோருகிறார். அதை அனுமதிப்பதுதான் அவருடைய பொறுப்பு, கடமை, ஆளுநருடைய பொறுப்பு, கடமை. எங்கள்கிட்ட அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, அதுக்கு நாங்கள் மதிப்பளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், அதற்கு நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரெக்வஸ்ட்டை நாங்கள் புறந்தள்ளவில்லை. அதை எங்களுடைய உயர்நிலை குழுவிலை வைத்து விவாதித்து தான் முடிவெடுக்க முடியும். நேற்று வரை தாவேகா பாஜகவின் பி டீம் என விஜயை விமர்சித்துவிட்டு ஆட்சியில் பங்கு என்றவுடன் கனவில் மிதப்பது வெட்கக்கேடானது. தாவேகாவுக்கு ஆதரவாக திருமாவளவன் கருத்து தெரிவித்த நிலையில் பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கடும் விமர்சனம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழ்நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை. தாவேகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் இதுவரை அழைக்காத நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கூறி முக்கிய இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த அறிவுரை. தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடித்து வரும் நிலையில் சென்னை மெரினா கடற்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு. ஜல்லிக்கட்டு போராட்டம் போல மெரினாவில் கூடுவோம் என சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்ட நிலையில் 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவரது இல்லத்தில் மூத்த நிர்வாகிகள் உடன் ஆலோசனை. எதிர்க்கட்சி தலைவர், துணைத் தலைவர், கொறடா உள்ளிட்டவர்களை தேர்வு செய்வது தொடர்பாக ஆலோசனை என தகவல். திமுக கூட்டணியில் விசிக இடதுசாரிகள் இருக்க வேண்டும். திமுக கூட்டணியில் உள்ள விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் இடதுசாரிகளுக்கு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல் என தகவல். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது. விஜய் ஆட்சிக்கு 6 மாதங்களுக்கு எந்த இடையூறும் செய்யாமல் கவனிப்போம் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் அளிப்பது கடினம் என்பதால் திமுக அரசு வழங்கியது போன்று மாதம் 1000 ரூபாயாவது வழங்க வேண்டும். திமுக அரசின் திட்டங்களை தாவேகா தொடர வேண்டும் எனவும் மு.க.ஸ்டாலின் எதிர்பார்ப்பதாகவும் தகவல். தமிழகத்தில் உடனடியாக இன்னொரு சட்டப்பேரவை தேர்தல் வருவதை திமுக விரும்பவில்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி நிறுவனத்திற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தோல்விக்காக எடப்பாடி பழனிசாமி வருந்தினார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கர் அல்ல, கிங். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும் என அதிமுக மூத்த தலைவர் செம்மலை பேட்டி. கிங் மேக்கர் இபிஎஸ் தான் இருப்பாரா?
நிச்சயம் கிங் மேக்கர்ல அவரே தான் கிங். இஸ் நாட் எ கிங் மேக்கர். எங்க பொதுச் செயலர் தான் கிங். ஸோ கிங் மேக்கர் கிடையாது, அவர் தான் கிங். அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் இருப்பது ஏன்? புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விளக்கம். இங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ள எந்த பிளவும் கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இங்கே வந்து இருக்கிறாங்க. மீண்டும் வந்து வருவதற்கு யார் யார் இன்னும் தலைவர்களாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் வருவாங்க. தலைவர்களுக்கு தெரியாமல் இங்கே வந்தது கிடையாது. இப்போ நீங்கள் இந்த கேள்வியை இப்படி கேட்டு பாருங்க. மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியாமல் நான் இங்கே வர முடியுமா? முடியாது. இது கட்சி வந்து ஒரு சில பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இது. அதுக்கு இருக்கிறோம். தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் இன்று இரவு சென்னை வருகை. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்தார் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்தார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 13ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,13,200 ரூபாய்க்கு விற்பனை. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான பதிலடி ஆபரேஷன் சிந்தூர். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் 1ஆம் ஆண்டு நிறைவு நாளை முன்னிட்டு பிரதமர் மோடி பெருமிதம். கேரளத்தில் இன்று நடைபெறுகிறது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் புதிய முதலமைச்சர் தேர்வு செய்யப்படுகிறார். மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி. ஆர்.பி. சௌத்ரி மிகப்பெரிய மனிதர் என புகழாரம். மிகப்பெரிய மனிதர், எத்தனையோ டைரக்டர்ஸுங்க உருவாக்கி இண்டஸ்ட்ரியை வந்து காப்பாற்றணும். இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எத்தனையோ டெக்னீஷியன்ஸ் வேலைக்காரங்க எல்லாமே வேலை கொடுத்தவர். அவர் வந்து 99 படம் எடுத்திருக்காங்க. எந்த படத்துலையும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வந்தது கிடையாது. The Chennai Silks in Mega Summer Sale.